ஜாங்கோ ஃப்ரேம்வொர்க்கை நம்ம கற்றுக்கலாமா அண்ட் அதை கற்றுக்கிட்டா ஃபியூச்சரில் வேல்யூ இருக்குமா அண்ட் அது போக என்ன சேலரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அண்ட் அதுக்கான ஆன்சரை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜாங்கோ அப்படிங்கிறது ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கான ஃப்ரேம்வொர்க். அதாவது ஒரு வெப் அப்ளிகேஷனோட ஃப்ரண்ட் அண்ட் அண்ட் பேக் எண்ட் ரெண்டுமே நம்ம இந்த ஒரே ஃப்ரேம்வொர்க்லேயே பண்ணிடுவோம். அண்ட் நம்ம இந்த ஃப்ரேம்வொர்க்குள்ளே பண்ணுற பேக் எண்டுக்கான ஃப்ரண்ட் எண்டை பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரேம்வொர்க்குள்ளே டெம்ப்ளேட் லாங்குவேஜ் அப்படிங்கிறது இருக்கும். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃப்ரண்ட் எண்ட் அப்படிங்கிறது பண்ணுவோம். அண்ட் இந்த டெம்ப்ளேட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நம்ம மல்டி பேஜ் அப்ளிகேஷன் தான் பண்ண முடியுமே தவிர சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் நம்ம பண்ண முடியாது. அண்ட் இந்த ஜாங்கோ ஃப்ரேம்வொர்க் ஃபுல் ஸ்டாக்காக யூஸ் பண்ணுற கம்பெனிஸ் அப்படின்னு பார்க்கும்போது லோ லெவல் அண்ட் மிட் ரேஞ்ச் கம்பெனிஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி சேலரியும் கம்மியாக தான் இருக்கும். பெர் மந்த்து 10K to 12K தான் ஃப்ரெஷர் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். பட் இதை நீங்கள் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா ஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிற இன்னொரு பேக்கேஜ் நீங்கள் கற்றுக்கணும். இந்த ஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிறது பியோர் ஜாங்கோ ஃப்ரேம்வொர்க்கோட ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாக ரன் ஆகும். ஸோ அது ஒரு செப்பரேட்டான பேக்கேஜ். அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்மளால என்ன பண்ண முடியும்னா பியோர் ஜாங்கோல இருந்து டெடிகேட்டட் ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம்வொர்க்கான ரியாக்ட், ஆங்குலர், வியூ.js-க்கான API பேஸ்டு பேக் எண்ட் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். அண்ட் இந்த ஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க்கை எல்லா லெவல் கம்பெனிஸுமே யூஸ் பண்ணுவாங்க. ஒரு லோ லெவல் கம்பெனில இருந்து டெக் ஜெயின்ஸ் வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்றாங்க. ஸோ அதுவும் மெயினாக கம்பெனிஸ் சொல்லணும் அப்படிங்கும்போது இன்ஸ்டாகிராம், டிராப் பாக்ஸ், ஸ்பாட்டிஃபை, நாசா வரைக்கும் கூட ஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க்கை அவங்களோட ஒவ்வொரு டிவிஷன்ல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பியோர் ஜாங்கோ கூட நீங்க ஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க்கையும் சேர்த்து கத்துக்கிட்டீங்க அப்படிங்கும்போது உங்களோட மந்த்லி சேலரி 10Kல இருந்து 18K வரைக்கும் கூட நீங்க ஃப்ரெஷரா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம வெறும் பியோர் ஜாங்கோக்கு இருக்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை விட ஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னும் 2 to 3 times அதிகமாகவே இருக்கும். அண்ட் ஒரு கேரண்டீட் ஜாப் செக்யூரிட்டி எப்பவுமே உங்களுக்கு வேணும் அப்படிங்கும்போது நீங்க ஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க்கை மட்டும் கத்துக்கிட்டா பத்தாது, கூடவே சேர்ந்து ஒரு டெடிகேட்டடான ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிறது கத்துருக்கணும். இப்போ நான் சொன்ன மாதிரி டெடிகேட்டட் ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கும்போது ஆங்குலர், வியூ.js இருக்கு. அண்ட் லைப்ரரின்னு பார்க்கும்போது React.js இருக்கு. அண்ட் இந்த மூணுல என்னோட ரெக்கமெண்டேஷன் React.js தான். React.js நீங்க ஃப்ரண்ட் அண்ட்காக கத்துக்கிட்டீங்க, பேக் எண்டுக்கு ஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க் கத்துக்கிட்டீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். உங்களுக்கான சேலரி ரேஞ்ச் மினிமம் 18Kல இருந்து மேக்ஸிமம் 30K வரைக்கும் கூட ஃப்ரெஷருக்கு கிடைக்கும். அண்ட் கம்பெனி இப்போ எக்ஸ்பெக்ட் பண்றதும் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரை மட்டும்தான். வெறும் ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் பண்ற டெவலப்பரையோ இல்லை பியூரா பேக் எண்ட் மட்டும் பண்ற டெவலப்பரையோ கம்பெனிஸ் எதிர்பார்க்கறது கிடையாது. ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரை தான் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க. அண்ட் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லிங்க்டின்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.